அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய அமைப்பு சார்பாக பல காலகட்டங்களில் இரத்த தான முகாம்களை நாம் நடத்தி வருகிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த இரத்த தான முகாம் நடத்துவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அமைப்பை சேர்ந்தவர்களே சில பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, முஸ்லிம் அல்லாதவனை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்க செய்யறோம், அவனை சமாதானப்படுத்துறதுக்காக செய்யறோம், அவன் நம்மீது ஒரு இறக்க பார்வையோட நம்மளை எதிர்க்க மாட்டான், நம்மளோட பிரச்சனைக்கு வர மாட்டான் என்பதனால நாங்க ரத்தம் கொடுத்து சமாதானமாகிற மாதிரி ஒரு முகஸ்துதிக்காக இந்த பணியை செய்யறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த நோக்கத்துல யாராவது செஞ்சு அது நன்மை அடையக்கூடிய ஒரு நோக்கமே இல்லது. அதற்காக வேண்டி நாம் யாரும் இரத்த தானம் செய்யலாம். பல ஆண்டு காலமாக இந்த சமூகத்துல ரத்தம் கொடுப்பது ஹராம் என்று சொன்ன பத்துவாக்கள் நிலவிய காலத்தில் எல்லாம் அதை உடைத்தெறிந்து இரத்தம் கொடுப்பது, இரத்த தானம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அமல். அது கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், நன்மை கிடைக்கும், இது ஒரு சதக்காவுடைய நிலையில் இருக்கிறது என்று நாங்கள் வலியுறுத்தி பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறோம். எதற்காக இந்த இரத்த தானம் என்றதை நாங்கள் விளங்கணும். முதலாவது, இஸ்லாமிய மார்க்கத்துல அடுத்தவருடைய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கை கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த வகையில இரத்தம் எவனுக்கு தேவைப்படும், எந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இரத்தம் தேவைப்படுகிறதோ அவர்களை கவனத்தில் கொண்டுதான் இந்த இரத்த தானம் வழங்கப்படுகிறது. இரத்தம் யாருக்கு தேவை? நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இரத்தம் தேவையா? இல்ல. இரத்தம் தேவைப்படும் உயிருக்கு ஆபத்தான நிலையில், இந்த இரத்தத்தை நான் யாரிடம் இருந்தாவது பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்ற நெருக்கடியான நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த இரத்தம் தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னா, உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 பார்ட்ஸ் இருக்குது. அதுல ஒன்று மூளை, 2வது இதயம், 3வது நுரையீரல், 4வது கல்லீரல், 5வது சிறுநீரகம். இந்த 5 மிக முக்கியமான உறுப்புகள். இது சரியான ஃப்ளோல வேலை செய்யணும். இந்த எல்லாம் முக்கியமானதாக இருந்தாலும் இந்த 5 உறுப்புகளை கூட சீராக இயக்க வைப்பதற்கு ஒரு திரவ உறுப்பாக இருக்கக்கூடிய, அது ஒரு உறுப்பு ஆனா திரவமா இருக்கும். ரத்தம் இல்லைன்னு சொன்னா மனுஷன் செத்துருவான். நிறைய பேர் சாகிறதுக்கு காரணம் ரத்தம் அதிகமாக மேல இருந்து ரத்தம் போயிருச்சு என்றதுனாலதான் செத்துட்டான் என்று சொல்லுவாங்க. ஒரு பௌதீக உறுப்பாக இல்லாவிட்டாலும் திரவ உறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தான் இந்த ரத்தம் என்பது. இது பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு தேவைப்படும். அதே போன்று விபத்தினால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவைப்படும். தீக்காயம் அடைந்தவர்களுக்கு தேவைப்படுகிறது. பிரசவ நேரத்துல பெண்களுக்கு, கர்ப்பமான பெண்களுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று இரத்த புற்றுநோயால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க, ரத்தங்களை ஏற்றி கொண்டே இருப்பாங்க மேலுக்கு. தலசீமியா என்று சொல்லக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமான அளவு ரத்தம் தேவைப்படுது. இரத்த வங்கி என்ற பேர்ல அரசாங்கத்தாலே ஒரு வங்கியை நடத்துறாங்கன்னு அதுக்கு காரணம், இந்த மாதிரி இலங்கையில பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இரத்தத்தின் தேவையால் இருக்கிறாங்க. காசு பணத்தால இதை வாங்க முடியாது. யாரும் காசு பணத்துக்காக விற்கக்கூடிய ஒன்றில எல்லாம் பயப்படுவாங்க. ரத்தம் கொடுக்கிறதா, எனக்கு ஏதாவது ஆகிரும் என்று நினைச்சு ரத்தம் கொடுக்கிறத இலங்கை மக்கள் மத்தியில ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில், அச்சமான ஒரு சூழ்நிலையில் பலரும் இருக்கிறாங்க எனும் போது ஒரு இரத்த வங்கி ஒன்றை வச்சு அதனூடாக ப்ரொமோஷன் ப்ரொபகண்டா பண்ணி இரத்த தானம் வழங்குறத வலியுறுத்தி தான் இந்த இரத்த தானங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த இரத்த தானம் எவ்வளவு தேவை என்று சொன்னா, ஒரு மனுஷனுடைய ரத்தம் எவ்வளவு தேவை என்று சொன்னா, ஒரு நபர் பருவ வயசு அடைஞ்சவரா இருந்தா, மேஜராக இருந்தா, அவருடைய உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 4 பொட்டில் ரத்தம் என்ன செய்யப்படும், அவருடைய சிகிச்சைக்காக வேண்டி தேவைப்படும். ஒரு சிகிச்சையில் இருக்கக்கூடியவருக்கு 4 பொட்டில் தேவை. அதே போல கல்லீரல், கர்ப்பப்பை அகற்றம், வயிறு, பெரிய புற்றுநோய் கட்டிகள் அகற்றும் சிகிச்சைகளுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 6 முதல் 8 பொட்டில் ரத்தம் தேவைப்படுது ஒவ்வொரு சிகிச்சைக்கும். அதே போல பைபாஸ் நோயாளிகள், ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, ஓப்பன் பைபாஸ் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, இவங்ககிட்ட கேட்டு பாருங்க, செஞ்சவங்க கிட்ட ரத்தத்துல தேவை எவ்வளவு இருக்குமென்னு சொல்லி. இந்த மக்களுக்கும் ரத்தம் தேவை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவையில் பலரும் இருப்பதனால ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லுது, நீங்க 18 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா, மேஜர் வயசுன்னு ஒரு வயசை வச்சிருக்கிறான், இந்த 18 இருந்து 65 வயதுக்கு உட்பட்ட வயசுல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா சில நோய்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மஞ்சக்காமால் இருக்கக்கூடாது, பிரஷர் இருக்கக்கூடாது, இன்னும் பல இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட, அதே போன்று சமூகம் சார்ந்த சில நோய்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தால்
உங்களுடைய எடை குறைந்தபட்சம் 50 கிலோவாக இருந்தால், 45 கிலோக்கு மேல இருந்தாலும் கொடுக்கலாம், ஆனா 50 கிலோவா இருக்கணும். 50 கிலோ அளவுன்னு அவனோட உடல்ல எடை இல்லைன்னு சொன்னா நீங்களே நோயாளி. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தான் ரத்தம் ஏத்தணும், உங்ககிட்ட இருந்து ரத்தம் எடுக்க இயலாது. அப்ப 50 கிலோ எடையுள்ள ஒரு உடம்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதே நேரத்துல ஹீமோகுளோபின் அளவு 12.5 இருக்க வேண்டும். அந்த அளவுல இருந்தா அவங்க டெஸ்ட் பண்ணி உடனே எடுத்துருவாங்க. அவங்களோட ரத்தத்தை என்ன செய்வாங்க, எடுத்துருவாங்க. அப்படி எடுத்தா ஒவ்வொரு உடல்ல சாதாரணமாக 5 லிட்டர் ரத்தம் இருக்குது எங்களோட உடம்புல. ரத்தத்தை ஃபுல்லா வடிச்சு கேனோண்டுக்கு எடுத்தோம்னு சொன்னா 5 லிட்டர் ரத்தம் இருக்குது. இந்த 5 லிட்டர்ல உங்களோட உடம்புல இருந்த ஒரு ரத்த தான முகாம்ல எடுக்கிறது, அந்த பேக்கெட்டை பார்த்தோன்னே நிறைய எடுத்துட்டான் போல இந்த மாதிரி யோசனை வரும். ஆனா எடுக்கிறது வெறும் 350 மில்லி லிட்டர் தான். 5 லிட்டர் அவங்களோட உடம்பு ரத்தத்துல, அதாவது 5000 மில்லி லிட்டர்ல 350 தான் எடுக்கிறாங்க. கொஞ்சம் தான் எடுப்பாங்க. எடுத்து இன்னொருத்தருக்கு அதை பரிசோதனை செஞ்சு, நீங்க நோயை மறைச்சிட்டு போட்டாலும் அவன் லெப்ல போய் டெஸ்ட் பண்ணும்போது இது ரிஜெக்ட் ஆன ரத்தம் என்று அது விளங்கிடும். இவ்வளவுதான் எடுக்கிறாங்க. அதை எடுத்து அவன் டெஸ்ட் பண்ணி அதை ரத்தத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு மாத்தி தான் அவன் என்ன செய்வான், இன்னொருத்தன் உடலுக்கு ஏத்துவான். இது எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான காரியம். இதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 32வது வசனத்தில் சொல்றான், ஒமன் அஹ்யாஹா, யார் ஒரு நஃப்ஸை, ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ, ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, அவன் முழு மனித இனத்தையும் வாழ வைத்தவன் போன்றவனாவான். இப்போ மொத்த மனித இனத்தையும் வாழ வைக்கிற நன்மை இந்த இரத்த தானத்துல கிடைக்குது. எங்கட ரத்தம் 350 மில்லி ஒரு உயிருக்கு கொடுத்து அந்த உயிர் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு வைங்களேன், ஒரு ஆபத்து சிகிச்சையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு சக்சஸ் ஆகிச்சுன்னு வைங்க, எங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்குமா, மொத்த மனித இனத்தையும் வாழ வைத்த. இந்த காலத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும். அப்ப எங்க ஒரு 350 மில்லி ரத்தத்துல 800 கோடி மக்களை நாங்க வாழ வைக்கிற நன்மைகளை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு புனிதமான காரியமாக இந்த இரத்த தானம் இருக்கிறது. ஒரு நபர் 3 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு 4 தடவை ரத்தம் கொடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உடம்புல இருந்து 350 மில்லி போகுதுன்னு கவலைப்படாம தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு ரத்தம் கொடுத்தாலும் உங்களோட ரத்தம் நீங்க குறைந்த 350 10 நாளுக்குள்ள என்ன செஞ்சிடும், திரும்ப உடம்புக்கு வந்துடும். அதுவும் ஃப்ரெஷ்ஷா வந்துடும், புதிய ரத்தமா வந்துடும். ஏற்கனவே இருந்தா அது வெளியாகிடும். புதிய ரத்தமாக இந்த ரத்தம் உங்களுக்கு சேருது 10 நாளைக்குள்ள. ரசூலுல்லாஹி காலத்துல இஜாமான்ற ஒரு முறை இருந்துச்சு. அது இஸ்லாமிய மருத்துவ முறை அல்ல, ஆனா அரபிகள் பயன்படுத்திய ஒரு மருத்துவ முறையை இஸ்லாம் அங்கீகரித்தது. இதை செய்யலாம். ரத்தம் எடுப்பாங்க, அழுக்கான ரத்தங்களை தலையிலிருந்து நெஞ்சி பகுதியிலிருந்து கைகள்ல உடம்புல ஒவ்வொரு பகுதியில் முக்கியமான இடத்த வச்சிருக்கிறான் பாயிண்ட்டுகளை. அங்கிருந்து ரத்தத்தை என்ன செய்வாங்க, ஹிஜாமா முறையில வெளியேற்றுவாங்க. இந்த ஹிஜாமா முறையை ரசூலா நோன்பு பிடிச்சவங்களுக்கு கூட எடுக்கிறத ரசூலா தடுக்கல. ஆரம்பத்துல தடுத்து இருந்தாங்க, பிறகு அதை அனுமதிச்சாங்க. அப்ப இஜாமா மூலமாக நபி தோழர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி ரத்தத்தை வெளியேற்றிக்கிறாங்கன்றதுல என்ன விளங்குது, இது இஸ்லாமும் அங்கீகரித்து இருக்கிறது. என்ன விளங்குது, ரத்தம் வெளியேறுவதனூடாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. அப்ப எங்க ரத்த அழுத்த வீதம் குறைகிறது. உடலுக்கு தேவையான அந்த ரத்தம், புதிய ரத்தம் உருவாகுவதனூடாக உடல் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு உதவியாக அமைகிறது, புத்துணர்வு கிடைக்கிறது. அதே போன்று மாரடைப்பு வருவது தடுக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி ஆய்வறிக்கைகள் சொல்வதனால இந்த இரத்த தான முகாமை நாங்க நடத்தி வர்றோமே தவிர முஸ்லிம் அல்லாதவன் திருப்திப்படுத்தணும் என்ற நோக்கத்துல நாங்க இதை செய்யலை. முஸ்லிம் அல்லாதவன் திருப்திப்படுவானான்ற கேள்வியில அவன் கடைசி வரை காட்டணும். அவனோட மார்க்கத்தை நாங்க பின்பற்றும் வரைக்கும் திருப்திப்பட போறது இல்லை. அவனை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. இவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு காரியத்தை முஸ்லிம் சமூகம் செய்யணும். அதற்கு ஆர்வம் ஊட்டுவதற்காகத்தான் நம் ஜமாத் சார்பாக இரத்த தானம் செய்யறோம். அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு பணி. இப்ப நாளைய தினம் நமது ஜமாத்தின் மாளிகாவத்தை கிளையூடாக கொழும்பு மாளிகாவத்தை ஃபாயிஸ் மன்சில் மண்டபத்துல காலை 9 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. அல் மத்ரசுல் மஅமூர் அல் இஸ்லாமியா என்ற ஒரு மദ്രസா நிறுவனமும் நம்முடன் இணைந்து கொண்டுதான் இந்த இரத்த தானத்தை கொழும்புல நாங்க செய்யறோம். அப்ப இதுல நீங்க அதிகமான அளவில் பங்கு பெற வேண்டும். வளமையாக நாங்க இரத்த தானங்கள் வைக்கிறோம், ஒரு 30 40 பேர் 50 பேர் இந்த அளவுல தான் வர்றாங்க. ஏன்னா இதுல முக்கியத்துவம் புரியல, இதுல உள்ள நன்மைகள் என்னன்னு விளங்கல. அதனால இந்த முறை நாளைய தினம் நடத்தப்படுகின்ற இந்த இரத்த தானத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்க, தெரிந்த நண்பர்களை அழைத்து வாருங்கள், இந்த நன்மைகளை எடுத்து சொல்லுங்க. இதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலா எடுத்து தேடி பிடிச்சு சொல்ல வேண்டி வருது. இந்த இரத்த தானியங்களை அதிகமான அளவில் பங்கு பெற வைப்பதன் ஊடாக உங்களுக்கு நன்மை இருக்கிறது,
அதே போன்று அந்த இரத்தத்தினூடாக பயனடைபவர்களுக்கு நன்மை இருக்கிறது. யாரெல்லாம் இந்த இரத்தத்தை பயனுள்ளதாக அடைத்துக் கொள்வார்களோ அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அந்த துஆக்கள் நம்முடைய மறுமையில் நமக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக கூட அமைந்து விடலாம் என்பதை கவனத்தில் கொண்டு அதிகமான அளவு சகோதர சகோதரிகள், ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் 18 வயசுக்கு மேல 65 வயசுக்கு கீழே 66 எல்லாம் கொண்டு வரவானா, அவங்களை கொண்டாந்து சிரமப்படுத்தவானா, அது மருவ சத்திர சிகிச்சைக்கு நாங்களே போக வேண்டி வந்துடும். எனவே 65 வயசுக்குள்ள அவங்க ஆரோக்கியமா இருக்கட்டும். ரத்தம் கொடுக்குற அளவுக்கு இல்லாததுனால உங்களோட இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க கூட அவங்களை டெஸ்ட் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இரத்த தான முகாம ரொம்ப சக்சஸ் ஆக தௌஹீத் ஜமாத் செய்து இவங்க செய்வதற்கு நாங்க போறதா, இந்த மாதிரி இந்த குறுகிய பார்வைகள் எல்லாத்தையும் அகற்றி யாரை செய்தாலும் நல்ல காரியம் செய்தால் ஒத்துழைக்க வேண்டும். அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் 5வது அத்தியாயத்துல 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தையும் கருத்துல கொண்டு அதிகமான சகோதரர்கள் இரத்த தான முகாமில் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.